இந்த பர்செப்ஷன் கேம்னு நம்ம சொல்றதே நம்ம ஏசி ரூம்ல உட்காந்து பேசுறோம். அதாவது அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடியவர் இந்த நான் சொல்றேன், எழுதிக்கங்க நாகராஜ். இந்த எலெக்ஷன்ல அதிமுக கண்டிப்பா தோற்கக்கூடிய எலெக்ஷன் தான் போயிட்டு இருக்குது. ஆனா விஜய்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் என்டர் ஆனதுனால இன்னைக்கு அதிமுகவோட கிராஃப் ஏறிக்கிட்டு இருக்கு. சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்மோட ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எவ்வளோ வாங்கினார் 2021 2.5%, 2019 5.5% வாங்கினார், அப்புறம் 2.5% வாங்கினார். அவர் கூட இருந்த விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அந்த கட்சியை 0.4 ஆகிட்டாரு, 60 சீட் கொடுத்து. ஸோ அதெல்லாம் முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் இன்ஃபேக்ட் தேனியில தோக்கணும்னு நின்னாரு. 2024 தோக்கணும்னு நின்னாரு. அவருக்கு ஆக்சுவலாக உசிலம்பட்டியில் நல்லா சப்போர்ட் இருந்தது. ஒரு பைசா எடுக்கல. உசிலம்பட்டியில் இருக்கிறவங்களாம் பைசா கொடுக்காதீங்கன்னாங்க. பட் பெரிய குளம், போடி, சோழவந்தான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டாங்க. கடைசி நிமிஷத்துல தான், கடைசியில் எக்ஸிட் போல் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது தேனியில் ஒரு தோக்க போறாருன்னு. அது வரைக்கும் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருந்தது. அவ்வளோதான். அவர் துக்குடா கட்சி. அவரான துக்குடா கட்சி. நான் இன்னொரு கட்சியை பற்றி சொல்றது. சார் கூட இருந்த ஓபிஎஸும் இல்லை, டிடிவியும் இல்லை, ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா நிறைய? எனக்கு தெரிஞ்சு அதாவது 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று இந்த ஆப்டிக்ஸ் பர்செப்ஷன் வாங்க, அது வேணா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதனுடைய ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நயினார் இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? ஏன்னா அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர். அவர் இதுங்களை ஆஃப்செட் பண்ணக்கூடியது நிலைமையில இருக்காரு. நயினாரை வேற இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காரு டிடிவி. அதனால அது ஒரு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆப்டிக்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும், பர்செப்ஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதை தாண்டி அண்ணாமலை ஓகே, நயினார் நாட் ஓகேன்னு சொல்றது மூலமா தமிழக பாஜக குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அதாவது அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டார், நயினார் செயல்படவில்லை அப்படிங்கிறது பிஜேபிக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்குறது, பிஜேபி ஆதரவாளர்களுக்கு இடையே குழப்பத்தை உண்டாக்குறது, அண்ணாமலை ஆதரவாளர்கள் கிட்ட குழப்பத்தை உண்டாக்குறது. இதுதான் அவரோட எண்ணமே. அதுதான் இப்ப தெரியுது இல்ல. நான் சொல்லும் போது யாரும் கேட்கல. 2-3 நாளாக கேட்டுட்டு இருக்கேன். நான் வியாழக்கிழமை காலையில் எக்ஸ்ல போட்டேன், உன்னை யார் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு. ஊஸ் யுவர் ஹேண்ட்லர், யார் உன்னை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நடத்துறாங்க அப்படின்னு அப்பயே கேட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லவும் சொன்ன ஒரு இன்டர்வியூல யாரை ஹேண்டில் பண்றாங்க, ஆப்ரேட் பண்றாங்கன்னு. இப்ப தெரியுது இல்ல எங்க நிக்குதுன்னு. ஸோ கரெக்டா பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. யூகேல உட்காந்து சென்னையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு பத்தியா. அதுதான் எங்க முதல்வர். ஆனா அவர் அரசியல் கரெக்டா தானே சார் பண்றாரு. அவரோட அரசியல் கரெக்ட். அரசியல் கரெக்ட். ஏன்னா இது வெளில இருந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லி ஹேண்டில். ஏன்னா எப்படி கொண்டு போறாரு அப்படின்னா, விஜய் பயங்கரமான தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துறாரு. இன்ஃபேக்ட் டேமேஜ் ரொம்ப கம்மி அதிமுக பாஜகவுக்கு. திமுகவுக்கு பயங்கரமான டேமேஜ். அந்த டேமேஜ்ல அப்படியே ஓட்டு அப்படியே குறையுது, கம்ப்ளீட்டா குறையுது. எவ்வளவு குறையுதுன்னா மெஷர்மெண்ட் கூட பண்ண முடியாது நாகராஜ். மெஷர் கூட பண்ண முடியாது. அப்படியே ஓடுது. அப்படியே சென்னை மாதிரி நடத்தலாம் 65% வாங்கின சில பூத்லாம் அப்படியே 30% நிற்குது திமுக. சோ தாவேகானால சேதாரம் திமுகவுக்கு அப்படின்னு திமுகவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லா தெரியாது வரைக்கும். அதே சமயத்துல இந்த சேதாரம் அடையிறதுனால அதிமுக பெனிஃபிட் ஆக கூடாதுங்கிறதுக்காக ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும். என்ன தோற்றம் அது? அதிமுக வலுவாக இல்ல, அதிமுக கூட்டணி வலுவாக இல்ல, அதிமுகக்குள்ள பயங்கர பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் உண்டாச்சுன்னா என்ன ஆகும்? அதிமுகவோட ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள் என்ன பேச வைப்பாங்க? ஜெயிக்காதுப்பா, வீக் ஆகினே இருக்கோம்ப்பா, ஜெயிக்காதுப்பா, வீக் ஆகினே இருக்கோம்ப்பா அப்படின்னு பேச பேச அதிமுகவோட வாக்குகளும் குறையும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிளான். ஆனா இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ரெட்டேலைக்குன்னு போடக்கூடிய வாக்குகள், தாமரைக்குன்னு போடக்கூடிய வாக்குகள் எதுவுமே மூவ்மெண்ட் ஆல. விஜய் கிட்ட ரொம்ப கம்மி. 15 ஓட்டு அங்க போச்சுன்னா திமுகவுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு தவேக்காக்கு போகுது இங்க இந்த அதிமுக பாஜக இருந்து. ஸோ இதனால தாக்கம் அவனுக்கு தான். இன்ஃபேக்ட் விஜய் மான்ஸ்டர் மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்காரு உங்க கண்ணுக்கு எழுத்தாப்புல. நான் ஒரு ஷாப்புக்கு போனேன். அந்த லேடி கிட்ட கேட்டேன், இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய லேடி, ஆப்டிக்கல் ஷாப், கரண்டி வாங்க போனேன். என்னங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக.
ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் இருக்காங்க அவங்க வீடு. ஸோ உங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டிலலாம் தெரியாதுப்பா, நாங்கள் பொம்பளைங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் விஜய்க்கு போடுறோன்னு. அப்போ காசு கொடுத்தாங்கன்னு என்ன அவங்க பண்ணுவாங்க? குரூப்பா பேசி காசு கொடுத்தாங்க என்ன பண்ணுவாங்க? எங்களது வந்து 20 பேர் இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அந்த 20 பேரில் காசு வாங்கிட்டோம்னா 2 பேர் வேணால் காசுக்காக போடுவோம், 18 பேர் ஆனால் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்றாங்க. எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. எல்லாம் திமுகவோட ஓட்டு. திமுகவோட ஓட்டு திமுக கிட்ட வெளில போகுது. எங்க போகுதுன்னா விஜய் கிட்ட போகுது. அதிமுக ஓட்டு வெளில போல, பாஜக ஓட்டு வெளில போல. ஓகே, ஸோ இதுதான் வந்து சபரீசன் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து பண்ற சர்வே ஒரு விஷயம், அவங்க வந்து இன்னும் டீட்டெயில்டாக சர்வே பண்றாங்கல்ல. எனக்கு அந்த சர்வேலாம் தெரியும். எனக்கு அவங்க எங்க பண்றாங்க, யாரை வச்சு பண்றாங்க, அவங்க இவரும் அவுட் சோர்ஸ் பண்ணது, அவங்க எங்கிட்ட வந்தாங்க ஆளுங்க வேணும்னு கொஸ்டினை பார்த்தா தெரிஞ்சிருச்சு. ஓகே, எந்த கட்சிக்குன்னு. சார் சென்னையை பொறுத்தவரை 2 கேட்டலிஸ்ட் தொகுதி சார். ஒன்று மயிலாப்பூர், ஒன்று டி நகர். அதோட ரிசல்ட் வந்து எப்பவுமே ஆட்சி அமைக்க க்ளோஸாக போகும். இப்பொழுது மயிலாப்பூர் எப்படி இருக்கு, டி நகர் எப்படி இருக்கு? மயிலாப்பூர் ஆல்சோ இன் ஃபேவர் ஆஃப் அதிமுக பாஜக, டி நகர் ஆல்சோ இன் ஃபேவர் ஆஃப் அதிமுக பாஜக. இன்ஃபேக்ட் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா விஜய் கூட செகண்ட் வந்துடலாம். ஏன்னா மயிலாப்பூர்ல, ஏன்னா மயிலாப்பூர்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்லம் ஓட்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த ஸ்லம்மும் இல்லாம இந்த காலனின்னு சொல்லுவாங்கல்ல, தோட்டம் காலனி, அந்த மாதிரி ஸ்லம் கிளியர், அந்த கெனால ஒட்டி இருக்கிற தெரு, அந்த கெனால ஒட்டி இருக்கிற தெரு எல்லாமே அதெல்லாம் ட்ரெடிஷனல் டிஎம்கே ஓட்டர்ஸ். அங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். அதாவது அங்க சில இந்து ஸ்லம்ஸ் இருக்கு, அவங்க வந்து அதிமுக எப்போதும் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டை அவங்க வந்து காப்பாத்திக்கணும். ஹார்பர்ல எப்பவுமே வினோஜ் கஷ்டப்பட்டு அங்க நிக்கிறாரு, ஃபைட் பண்றாரு. கொஞ்சம் ஓட்டு தான் வரும், இதுக்கு மேல ஓட்டு வராது தெரியும். அவர் ஏன் டி நகர்லயோ மயிலாப்பூர்லயோ நிக்க கூடாது? வினோஜ் மாதிரி ஆட்கள். அது சொன்னேன்ல, லாஸ்ட் இன்டர்வியூ சொன்னேன், வினோஜ் மயிலாப்பூர்ல நிற்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால நானு. சோ அதே தான் நான் சொல்றேன். நான் திரும்பி வினோஜுக்கு நல்ல மூவா இருக்கும், நல்ல மூவா இருக்கும். சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, பர்செப்ஷன்ல இன்னைக்கு என்டிஏ பயங்கர வீக்கா இருக்கு, இதுதான் எலெக்ஷன் ரிசல்ட்டா? இல்ல, அதாவது நம்ம எல்லாரும் ஒரு தவறு பண்றோம். அது வந்து நான் வந்து ப்ராபப்ளி அடுத்த 15 நாள்ல நான் அந்த அங்கேயும் போடாம போவேன். எடப்பாடியார் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 130 தொகுதிக்கு டூர் போயிட்டார். ஓகே, ஸ்டாலினும் போல, விஜயும் போல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனுடைய தாக்கம் என்னன்னு யாருமே காமிக்க மாட்டேன்றாங்க, பேசவும் மாட்டேன்றாங்க. நான் காமிக்கிறேன், நீங்க சர்வே பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். இல்ல, அதான் சொல்றேன். அதாவது நான் ஒன்னும் இறங்கலப்பா, நான் ஒன்னும் களத்துல இறங்கல. நான் இறங்கினாதான் தெரியும். நான் ஒன்னும், அதாவது எடப்பாடியார் போன இடத்துக்குலாம் நான் போகல, போய் பேசல. அது போய் ஏன்னா மீடியா எக்ஸ்ல போட மாட்டேன்றாங்க, அதிமுக ஹேண்டிலும் போட மாட்டேன்றாங்க. போட்டா எடப்பாடியாரோட ஹேண்டில் தான் போடுறாங்க. அது தவிர சாரி டு சே இதுதான் ப்ராப்ளமே. அதாவது இதுவே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னா எப்படி காமிக்கிறாங்க சார்? சொல்ல முடியாது. யூரோப்ல இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அது உண்மையா பொய்யெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இதுல ட்விட்டர்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்துருந்தேன். இந்துத்வா நைட்னு ஒரு ஹேண்டில், ஒரு ரெக்வஸ்ட் வருது பப்ளிசிட்டி கம்பெனிலேருந்து, ஒரு இந்த ஹேஷ்டேக்கு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, உங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அவங்க உடனே இந்துத்துவ நைட்டு தான் ரிப்ளை பண்ணுறாங்க, நான் தப்பித்தவரி கூட நான் இதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு அதை போடுறாங்க. ஸோ அந்த சைடு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது ஊடகம் ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இங்கே யாருமே இல்லையே. ஆனால் பாமர மக்கள் ஃபேஸ்புக்கை பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாது, எக்ஸை பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் வந்து களத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவான். நயனார்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், சோஷியல் மீடியாவும் களமும் வேறங்க. சோஷியல் மீடியா அரசியல்லாம் ஓரளவுக்கு தான் எடுபடியாகும் தமிழ்நாட்டில். ஸோ அதனால இந்த பர்செப்ஷன் கேம்னு நம்ம சொல்றதே நம்ம ஏசி ரூம்ல உட்காந்து பேசுறோம். அதாவது அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் இந்த நான் சொல்றேன், எழுதிக்கங்க நாகராஜ். இந்த எலெக்ஷன்ல அதிமுக கண்டிப்பா தோற்கக்கூடிய எலெக்ஷன் தான் போயிட்டு இருந்தது. ஆனா விஜய்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் என்டர் ஆனதுனால இன்னைக்கு அதிமுகவோட கிராஃப் ஏறிக்கிட்டு இருக்கு, திமுகவோட கிராஃப் கீழே போயிட்டு இருக்கு. இதை கிரவுண்ட்ல போய் பார்க்கணும். சார், இப்போ அதிமுக அடுத்து செய்ய வேண்டியதுன்னா என்ன சார்? அதிமுக பண்ண வேண்டியது இந்த பர்செப்ஷன்ல வந்து அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த எடப்பாடியார் எங்க போறாரோ அதை பேசுறதை எடுத்து சோசியல் மீடியாலையும் சரி, நார்மலா வாட்ஸ்அப்லயும் சரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கினே இருக்கணும். இப்ப அம்மா உணவகம் திரும்பி வர போகுதுன்றாரு, அதை பத்தி எவ்வளவு பேர் பேசுனாங்க? பேசு பொருள் ஆக மாட்டேங்குதே. ஒரு பையன் கேட்கறான், அம்மா உணவகம் வந்துருங்க, அவர் போய் எல்லாரையும் மீட் பண்றாரு, விவசாயி, எதையுமே ட்ரெண்டிங்கே ஆக்க மாட்டேன்றாங்க. நீங்க ட்ரெண்டிங் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வேற, கிராஸ் ரூட்ஸ் வேற, கரெக்ட். ஆனா பர்செப்ஷன் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு சோசியல் மீடியா தேவை, அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த இடத்த மட்டும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் சீமானுக்கே பயங்கர அட்ராக்ஷன் இருக்குமா சோஷியல் மீடியாவில். பர்செப்ஷன் ஒன்று அவர் என்ன பண்ணுறது தெரியுமா சீமானு? நம்ம பொண்ணாட்டி என்ன சொன்னோம், சீமான் அரசியல் பண்ணல, பிசினஸ் தான் இப்பயும். ஆனால் என்ன பிசினஸ், சூப்பர் பிசினஸ் பண்ணுறாரு. ஒரு பிசினஸ் டீல் போட்டுட்டு தளபதி தளபதி தலைவலி 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 டீ வைக்க அது என்ன ட்ரெண்டிங் தெரியுமா அது? ஸோ ஒரு பர்செப்ஷன் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இல்ல சீமானுக்கு இருக்கிற ஓட்டு சீமான் கிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. அதே சீமானுக்கு இருக்கிறதே 8% ஓட்டு தான். அதை நான் என் சர்வேல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் தினமலர்ல. 8% ஓட்டு தான், அதுக்கு மேல கிடையாது. ஆனா அதை ரீட்டைன் பண்றாருங்கிற ஒரு பர்செப்ஷன். அவரை பத்தி பேசுறதுக்கு ஒவ்வொரு டிவி, சீமானை பத்தி கேள்வி கேட்கறீங்களோ கேள்வி கேட்கலையோ, ஒருத்தர் சீமான் ஆரம்பிச்சுவார். விஜய் எடப்பாடி டாபிக்கா இருக்கும், சீமான் சிஎம் கேண்டிடேட்னு ஒருத்தர் ஆரம்பிச்சுவார். அட்லீஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு இன்னைக்கு பேட்லி வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ், அது கிராஸ் ரூட்டுக்காக இல்ல, கிராஸ் ரூட்ல ஓட்டு அவருக்கு வரும். ஆனா சோசியல் மீடியா மூலமா தான் பர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியும். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான் கிரியேட் பண்ணார். அண்ட் விஜய் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டா ஃபுல்லா விஜய் தான். விஜய் கிட்ட இருக்கிற சோசியல் மீடியா பிரசன்ஸ் வேறு யார்கிட்டையும் கிடையாது. நான் சொல்றேன், இன்ஃபேக்ட் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி இன்ஸ்டா பக்கம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் பிஜேபியே இன்ஸ்டா பக்கம் இல்லை. ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு ஜிஎஸ்டி விலை அவ்வளோ குறைஞ்சிருக்கு, அதை வந்து இன்ஸ்டால போடணும். ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்றேன், இன்னைக்கு இன்ஸ்டா இஸ் பிகமிங் அ பயங்கரமான டூல் ஃபார் பர்செப்ஷன், நாட் ஃபார் ஆக்சுவல் பேட்டில். அதுல ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. பர்செப்ஷன் அதை பண்ணி ஆகணும். யூடியூப் ஷார்ட்ஸ், எக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ், இதை போட்டு தான் நீங்க வந்து எடப்பாடியார் போன அந்த 108 110 120 130 தொகுதியில என்னென்ன பண்ணாருங்கிறத போட ஆரம்பிக்க வேண்டிய கடமை அதிமுக கிட்ட இருக்கு. பண்ணலன்னா விஜயே ஆட்சிக்கு வந்தாலும் வந்துருவார். விஜய் ஆட்சிக்கு வந்துருவாங்க பாசிபிலிட்டி. 27% ஒரு பூத்துல வந்துட்டாருப்பா. ரெண்டு பெரிய கட்சி 30% இருக்குது, 26 27 கிட்ட இருக்காங்க. இன்னும் 3-4% கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். கேண்டிடேட்டு கடைசி நிமிஷத்தை டிஸ்ட்ரிபியூஷனு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எல்லாமே கரெக்ட், பணத்தை கூட கொடுப்பான் அவர்கிட்ட. அவரை ஃபண்ட் பண்ணுறதுக்கும் பெரிய ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஃபண்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பணத்தை எப்படி கொண்டு போய் கொடுக்கணும்னு தாவேக்காரங்க தெரியாது. இந்த 2 திராவிட கட்சிகளும் அது கிளியராக தெரியும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு இது ஒன்று தான் பெரிய சவால், பர்செப்ஷன் பேட்டில். அண்ட் அந்த பர்செப்ஷன் பேட்டிலுக்கு சொல்யூஷன் இஸ் நாட் ஆன் கிரவுண்ட், சொல்யூஷன் இஸ் ஆன் சோஷியல் மீடியா. மோடி, புட்டின், சைனா ஜி ஜின்பிங் அவங்க 3 பேரும் மீட் பண்ணும்போது ராம்தாஸோட செகண்ட் மேரேஜோட ஃபோட்டோ வச்சு ட்ரெண்ட் பண்ணாங்க. அது வந்து மறைக்கப்பட்டது. இப்போ ஜிஎஸ்டி வரி வரும்போது அது அப்போ வந்து அண்ணாமலை பல பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு வாரத்தில் வந்து அப்படியே திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழக மீடியாவில் ஒரு டிபேட் கூட பண்ண முடியல, ஜிஎஸ்டி பற்றி ஒரு டிபேட் பண்ண முடியல ஒரு வாரமாக. ஏன்னா அரசியல் வந்து ஒரு படத்தில் ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கிறதுனால பண்ண முடியல. இது வேணும்ட்டே பிளான்டடா இல்லை என்டிஏ பர்செப்ஷனில் கோட்டை விட்டுடுச்சா இந்த வாட்டி? இல்லை, அதாவது இது பிளான்டு. ஆனால் இது பிளான் பண்ணியிருக்கும் போது அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு தெரியணும்ல. போத் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அது கவுண்டர் பண்ண தரல. நீ போலர் வந்து அவன் வந்து கூகுளி போட தான் செய்வான். நீ என்ன பண்ணும், பேட்ஸ்மேனா கோச்சா நீ ரிசர்ச் பண்ணி அவனை டேக்கிள் பண்ண தெரியணும். அதை டேக்கிள் பண்ண தெரியலையே, 2 கட்சிக்குமே தெரியல. அதிமுகவுக்கும் தெரியல, பிஜேபிக்கும் தெரியல. ஏன்னா பிஜேபியில் 9R ஆல்சோ இஸ் நாட் அ சோஷியல் மீடியா பொலிட்டிஷியன், கிராஸ் ரூட்ஸ் பொலிட்டிஷியன். அதை நல்லா பண்ணுவார், பூத் ஒர்க் அதெல்லாம் நல்லா பண்ணுவார். பட் இங்கே பர்செப்ஷன் தட் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்டோக்காரங்களாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆட்டோக்காரங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு வியாபாரம் கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ரீ பஸ் விட்ட அப்புறம் அவங்க ஆட்டோக்காரங்க வந்து வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பாதி நேரம் யூடியூப் தான் பார்த்துட்டு இருக்காங்க, ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு அவங்க வந்து எவ்வளோ பேரோட சவாரி பண்ணுறாங்களா அப்போ சவாரி பண்ணும்போது அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு பர்செப்ஷன் பேட்டில். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே சார், ஒரு ஷார்ட் இன்டர்வியூ, ஒரு ஐ திங்க் சூப்பர் ஓவர் மாதிரி இருந்தது இன்னைக்கு இன்டர்வியூ. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.